இது மிக முக்கியமானது. வமா ரஅய்து ஃபில் ஆலமி அக்ரம மின், அவரை விட சங்கையான ஒருவரை நான் என்னோட லைஃப்ல என்ன செய்யல, பார்க்கவில்லை. சரிங்களா? இப்போ நீங்கள் நம்பக்கூடிய, நீங்கள் ஒத்துக்கக்கூடிய அந்த இமாமுடைய நிலையை இப்போ பார்க்குறீங்களா? இருக்குது அற்புதமான மார்க்கம். உலகத்தை வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல. உலகத்தை வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல. உலகத்தை வேண்டும் என்று சொல்வதற்கு முதல் என்ன தேவை? திருமணம். திருமணம் இருந்தா தான் ஒருத்தன் சம்பாதிப்பான். திருமணம் இருந்தா தான் சம்பாதிப்பான். திருமணம் முடிக்கலையா பொறுப்பற்று வாழலாம். பொறுப்பற்று என்ன செய்யலாம்? வாழலாம். அதனால தான் நம்ம இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, இப்பயே திருமணம் முடிச்சா எல்லாம் தலையில வச்சிருவாங்க, அதனால ஒரு 30-32 பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை முதலாவது வலியுறுத்துற மார்க்கம் எது? இஸ்லாம். எது? இந்த உலகத்தை நீ சம்பாதிக்கணும், தேடணும், உழைக்கணும், உழைச்சி கொடுக்கணும் அப்படி என்று சொல்ற மார்க்கம். ஆனா அந்த மார்க்கத்துல இருந்து கண்டு நம்ம மார்க்கத்தை பின்பற்றினா உலகம் இல்லாம போயிரும் யாரா நினைச்சாங்கன்னா அது ஏமாற்று, சைத்தான் ஏமாத்துறான்னு அர்த்தம். அந்த மார்க்கத்துல இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வராரு. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் சுபகு பள்ளிக்கு போறது. இந்த நிக்காவை பொறுத்தவரையும் திருமணத்தை பொறுத்தவரையும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் முஜாஹிதீன் அவர்களே. ஒரு மாதிரியா ஒரு வீட்டுக்கு ஜாலியாக அடங்காமன்னு சொல்லக்கூடாது, ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறவங்கள பார்த்தா பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு கால் கட்டு போட்டு வச்சா எல்லாம் சரியாயிரும். அது வந்து கால் கட்டும்பாங்க எங்கள் ஊர் வழக்கத்தில். கால் கட்டு போட்டு வச்சா அவங்களுக்கு பொறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் சொல்கிற ஒரு பொறுப்பை பார்த்தீங்களா? நீங்கள் நம்புறீங்கள, நீங்கள் அவரை பெருசாக அவர் தாங்கிற மாதிரி நம்புகிறீங்க. அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கா? அவர் அந்த பொறுப்பை நிறைவேற்றினாரா? ஏன்னா கால்கட்டு இல்லாமல் அந்த திருமணம் செய்யலைன்னா பொறுப்பற்ற நிலையில் வருவான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் போதிச்சிருக்காங்க. ஒரு மூமின் வந்து முழுமையான மூமின் ஆகிறது வந்து திருமணம் அடைந்த பிறகு தான் அவன் முழுமை அடைகிறான் அப்படின்னு தான் ஹதீஸை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வார்த்தையுடைய உச்சரிப்பு தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் நம்பக்கூடிய, நீங்கள் ஒத்துக்கக்கூடிய அந்த இமாமுடைய நிலையை இப்போ பார்க்குறீங்களா? இதை பார்க்குறீங்க. அது நானும் சொல்லலை, நான் சொன்னேன். அது ஒரு ஹதீஸ் இருக்கா, ஆதார் இருக்கான்னு கேட்பீங்க இல்லையா? அப்படி என்ன வரலாற்று சான்றிதழ் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாயிலேயே வந்தது எடுத்து போட்டால் இதை பாருங்கள். திரைப்படம் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு படம் பார்க்கும்போதும் அதில் வந்து ஒரு கதாநாயகன் அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி நடிப்பான். அதே டைரக்ஷன் அதே கதாநாயகனை வச்சு இன்னொரு திரைப்படம் எடுப்பான். தமிழ்நாட்டில் அப்படி தான், உலக ரீதியாகவும் அப்படி தான். அதில் பார்த்திங்கன்னா கதை வேறையாக இருக்கும். இதில் வந்து எது கூடாது சொல்கிறாங்களோ அதில் கூடுங்கிற மாதிரி நடிப்பாங்க. இதுதான் திரைப்படத்தினுடைய பழக்க வழக்கமாகவே இருக்குது. இதை நீங்கள் வழக்கத்தில் கொண்டு வந்து அந்த பயான் வேறு இந்த பயான் வேறேன்னு மாதிரி பேசக்கூடாது. அங்கே என்ன சொல்கிறீங்களோ, எங்களுக்கு உபசரிக்கிறீங்களோ, எங்களுக்கு மக்களுக்கு எது நல்லது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே அங்கேயும் அந்த இமாமு நல்லது பண்ணலை, அவர் தப்பு தான், அவர் அதை செய்யலை அப்படின்னு நீங்கள் அது முடிவு எடுத்துருக்கணும். நீங்கள் அங்கே போய் இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பைலா பண்ணுறீங்க அதையும் போட்டுடுறேன், அதையும் பாருங்கள். அதுக்கு பேர் தக்கியான்னு சொல்லுவாங்க, பைலா இல்லை தக்கியா. சரியா? நான் அதிகமாக எடிட் பண்ணலை. வலம் யதஸவ்வஜ் வலம் யதஸர், அவர் திருமணம் முடிக்கல, அவருக்கு அடிமை பெண்கள் யாருமே இருக்கவில்லை, அவருக்கு வருமானம் வந்து பெருசா எதுவுமே என்ன செய்யல, இருக்கல. அவருடைய வேலைகள் எல்லாம் பார்த்தது அவருடைய சகோதரர்கள். பெரும்பாலும் அவர்கள்ட்ட இரவு உணவை தவிர வேற எதையும் என்ன செய்ய மாட்டார், அவரு கேட்க மாட்டார் அப்படி என்று சொல்லி இமாம் தஹபி சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இது மிக முக்கியமானது. வமா ரஅய்து ஃபில் ஆலமி அக்ரம மின், அவரை விட சங்கையான ஒருவரை நான் என்னோட லைஃப்ல என்ன செய்யல, பார்க்கவில்லை. காரணம் வல அஃப்ரக மின்ஹு அனித் தீனாரி வத்திர்ஹம், இருக்கிறதுல மட்டுமல்ல தீனார் திர்ஹத்தை பத்தி சிந்தனை அவருக்கு என்ன செய்யல, இருக்கவில்லை. அந்த அளவு சிந்தனை குறைஞ்சவரால் நான் என்ன செய்யல, பார்க்கவில்லை தீனார் திர்ஹத்துல. பல்லா யஸ்குரு, பொதுவாக அவருடைய மஜ்லிஸ்ல அந்த பேச்சே இருக்காது. இருந்தா எப்படி இருக்கும், எனக்கு இருந்தா அப்படி இருக்கும் என்னது, எந்த பேச்சு அவரோட மஜ்லிஸ்ல என்ன செய்யாது, அதை பற்றி இருக்காது. வலா அதுன்ஹு யதூரு ஃபீ திஹ்னி, அவரோட சிந்தனையிலேயாவது இப்படி ஒன்று ஓடும்னு நான் நினைக்கல என்றார். அவர் சிந்தனையிலேயாவது தீனார் திர்ஹத்தை பத்தியான ஆசைகள் ஓடும் என்று நான் நினைக்கவில்லை அப்படி என்று சொல்லி என்ன செய்யறார், சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததாக
இவருடைய அறிவாற்றல் எப்படி என்று சொல்றதுக்கு இவர் என்ன சொல்றாருண்டா, வகுல்லு ஹதீஸின் லா யஅரிஃபுஹு இப்னு தைமியா ஃபலைஸ பிஹதீஸ். இப்னு தைமியாவுக்கு தெரியாத எந்த ஹதீஸும் ஹதீஸ் இல்லை அப்படின்றார். இப்னு தைமியாவுக்கு தெரியாத எந்த ஹதீஸும் ஹதீஸே அல்ல. அப்படின்னு என்ன, அவருக்கு பொதுவா ஹதீஸ்கள் எதுவுமே தெரியாம இருக்கவில்லை. எல்லா ஹதீஸ்களையும் என்ன செஞ்சாரு, வாசிச்சு இருந்தார். நாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும், பெரும்பாலும் ஏன்னா எல்லாரையும் நம்ம அளவுக்கு மேல புகழ இயலாது. அவர் சொல்ல வருவதற்கான காரணம் எல்லா ஹதீஸ்களையும் வாசித்த ஒரு அறிவு அவருக்கு என்ன செஞ்சது இருந்தது. வலக்கின்னல் இஹாத்தல் இல்லா, ஆனாலும் முழுமையான அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது என்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, என்ன மற்ற அறிஞர்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னா, மற்றவர்கள் கோப்பையில் அல்றாங்க, இப்னு தைமியா கடல்ல அல்றாருங்க. இப்னு தைமியா கடலில் அல்கிறார் என்று இமாம் தஹபி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக, அதாவது இவர் எத்தனையோ அறிஞர்களோடு கருத்து முரண்பாட்டால், ஆனாலும் இவரை விமர்சித்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க என்று சொன்னால், ஒன்றில் அல் ஜவுகரா, இரண்டு முகமுடையவர்களா இருப்பாங்க, அல்லது கொள்கையில வழி தவறியவர்களாகத்தான் பெரும்பாலும் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இவரை மற்றபடி விமர்சிப்பதற்கான எந்த வழியும் என்ன செய்யல இருக்கவில்லை என்று இமாம் தஹபி சொல்றார். இவர் எத்தனையோ அறிஞர்களோடு முரண்பட்டிருந்தும் பெரும்பாலும் யாரையும் காவிர் என்ற வார்த்தை என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார்.